ஆதம் அர்ஜுன் அவ்வளோ கோடி கொடுத்துட்டாரு, இங்கே வந்து பெரிய எல்லாம் பொய், ஃப்ராடு. இந்த செலவுகளை கூட நாங்கள் எப்படி சமாளித்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் நீங்கள் வசூல் பண்ணி 2.5 லட்ச ரூபா தரணும்னு சொல்லி கட்டளையிட்டார். உண்மையிலேயே பச்சையாக சொல்ல போனால் பிச்சை எடுத்து தான் நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த மாதிரி நடத்தினோம். இப்போ எங்களுக்குலாம் ஒரு பொறுப்பு தந்தால் அவங்களுக்கு கொஸ்டின் வராது. ஏன்னா நாங்கள் வந்து களத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களை மாதிரியான ரொம்ப களத்திற்கு சகோதரர்களும் இருக்கிறார்கள், நிறைய தொழில்கள் வந்து பொறுப்பில் இருக்கிறார்கள். சரியா? அண்ணன் ஆதவ் அர்ஜுன் அவரை பொறுத்தவரையில் என்னமோ விசிகாவுக்கு புதிய ஆளு மாதிரியும், இப்போ நேற்று தான் விசிகால சேர்ந்திருக்கிறாரு, உடனே பொறுப்பு கொடுத்தாங்கிற அவர் விசிகாவோட கிட்ட 2017 பயணிக்கிறாருங்க. பொது தொகுதி கேட்பதற்கும் ஆதவ் அர்ஜுன் சேர்ந்ததுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? பொது தொகுதி கேட்பதற்கு ஆதவ் அர்ஜுனுக்கு என்ன? அதாவது இந்த பொது தொகுதியே ஆதவ் அர்ஜுன் பொது தொகுதியில விசிகா நின்றது கிடையாதா? இது வரைக்கும் பொது தொகுதியை கேட்டு பெற்றது கிடையாதா? பொது தொகுதியை நாங்கள் வெற்றி பெற்றது கிடையாதா? பொது தொகுதியில் விசிகா நிற்க கூடாதா? அதாவது ஒரு பறையர் கட்சியாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, ஒரு ஜாதிய தலைவராக வந்து 90களில் வந்து அவருடைய மோல்டு பண்ணி காமிச்சாங்க. திருமாவளவனை உடைத்து விட்டு வெளியே வந்தார். அதுக்கப்புறம் அதை விட ஒரு பெரிய ஒரு வளையம் போட்டாங்க, தலித்து தலைவர்ண்டு. அதையும் உடைத்து விட்டு வெளியே வந்து விட்டார். நீ என்ன தான் நீங்கள் ஓரம் கட்டினாலும் ஒரு அரசினுடைய மையப்புள்ளியாக நான் தான் இருப்பேன்னு நிரூபிச்சிட்டாரு. ஆதவ் அர்ஜுன் ஸ்டாலினை சந்தித்த வேகத்தில் திரும்ப சந்தித்தாரான ஒரு கேள்வி தானே வைக்கிறாங்க இங்கே. எங்கள் தலைவரை வந்து அர்ஜுன் போன்றவர்கள் சந்திக்கலாம், ஏன்னா அவங்க திமுக ஃபேமிலி, அவங்க பேக்ரவுண்ட்ல வந்திருக்கலாம், நமக்கு முழுமையாக அந்த பாயிண்ட்ல இருந்து தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம். அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க திமுக ஃபேமிலி. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக நீதி பேரவையினுடைய பொதுச் செயலாளரும் விசிகாவினுடைய வழக்கறிஞருமான திரு அகமது ஷாகிப் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நான் இன்னொரு டாபிக் ரிலேட்டடாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ரீசெண்டாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதவ் அர்ஜுனை சேர்ந்ததுக்கப்புறம் பல்வேறு பேச்சுக்கள் எழுந்துக்கிட்டு இருக்கு. கட்சியை வந்து கிட்டத்தட்ட அதனுடைய சாராம்சத்தை இழக்கத் தொடங்கிவிட்டது அப்படின்ற அந்த ஒரு புள்ளியின் கீழே தான் அது எல்லாமே வருது. அதாவது திருமாவளவன் அவர்கள் முடிவெடுக்கிறதுலையே ஒரு தலையீடு இனிமேல் இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு விசிகாவினராக என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு பதிலாக? இது தினத்தந்தியில் வெளியான கன்னித்தீவு கதையெல்லாம் தாண்டிய கற்பனையாக நான் கருதுகிறேன். 3 நாட்களாக தலைமை களத்தில் நான் இருந்துக்கிறேன். நேற்று ஃபுல்லாக தலைவோட உட்காந்து இந்த ஃபுல்லாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்படி எந்த விதமான அப்படி ஒரு பேச்சே இல்லைங்க. இது எல்லாம் ரூமர். ஏன் வெளியில் எப்படி பேசுகிறாங்க இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சியில் வந்து ஒரு தொடர் இணையதான் வர்றாரு. இல்லை, இணைஞ்சவருக்கு திடீர்னு அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தது தானே. அண்ட் அதுவும் இல்லாமல் திருமாவளவன் அவர்களே ஒத்துக்கிறாரு, எல்லா செலவுகள் செய்து இவ்வளோ ஏற்பாடுகள் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினது அவர் தான். அது எப்படி எங்கே ஒத்துக்கிட்டாரு? எல்லாம் போய் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறது சார். இல்லை இவ்வளவு மாநாடு வெற்றிகரமாக மாநாடு வெற்றிகரமாக நடப்பதற்கு உழைத்தவர்கள் தொடர் அர்ஜுனும் ஒரு ஆள். நேரடியாக நானும் பார்த்தேன் இந்த விஷயத்தில். எல்லாரும் தான் உழைச்சிருக்கோம், நானும் தான் உழைச்சிருக்கிறேன். ஒவ்வொரு முகாமுடைய பொறுப்பாளர், நகர பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் என்று அனைவரும் உழைத்திருக்கிறார்கள். பொறுப்பாளரை விடுங்க, அடிமட்ட தொண்டன் என்று எழுதியிருக்கான். எங்களுக்காக பிச்சை எடுத்து தந்திருக்கான். உண்மை அதுதான். ஆதம் அர்ஜுன் அவ்வளோ கோடி கொடுத்துட்டாரு, இங்கே வந்து பெரிய எல்லாம் பொய், ஃப்ராடு. ஒவ்வொரு தொண்டனுடைய உழைப்பும் இருக்குது. உண்மையாக சொல்கிறோம், 13 லட்சம் பேரை கூட்டி காமிச்சோம். தானாக சேர்ந்த கூட்டம். பிரியாணி பொட்டலை கொடுத்து, சாராய பாட்டில் கொடுத்து, கைக்கு 200 கொடுத்து கூட்டம் இல்லை. இந்த செலவுகளை கூட நாங்கள் எப்படி சமாளித்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு மாவட்ட செயலரும் 2 லட்சம் தரணும்னு சொல்லி கட்டளைப்பட தலைவர். ஒவ்வொரு மாவட்ட செயலரும் நீங்கள் வசூல் பண்ணி 2.5 லட்ச ரூபா தரணும்னு சொல்லி கட்டளையிட்டார். ஒவ்வொரு கடையாக இறங்கி ஏறி தெரிந்தவங்களுடைய முகம் கொடுத்து, உண்மையிலேயே பச்சையாக சொல்ல போனால் பிச்சை எடுத்து தான் நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த மாதிரி நடத்தினோம். 100 கோடி அவர் தந்துட்டார். 100 கோடிக்கு அங்கே என்னங்க இருக்குது? மிஞ்சி போனால் மேக்ஸிமம் ஒரு 5 கோடி செலவாகிருக்கும். ஒரு மாநாடுன்னு சொன்னால் 5 crore செலவாக தான் செய்யும். தமிழ்நாட்டுடைய மாநாடு அவர் தான் செலவாகச்சு. எது அவர் அளவுக்கு உழைச்சவங்களுக்கு அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த பேச்சு வந்திருக்காது இல்லையா? திடீர்னு வந்த ஒருத்தருக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது. அண்ட் அதுவும் பார்த்தா பதவி வாங்கினதுக்கு அடுத்த நாளே போய் அவர் முதலமைச்சர்கிட்ட வாழ்த்து பெறுறாரு. திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கணும்னு நினச்சாலே 4-5 நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்.
ஆனால் இவர் இப்போ அடுத்த நாளே போய் சந்திக்கிறாருன்னா அப்போ இதில் என்ன இருக்குது? அப்போ அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு ஒன்று இருக்குது, அப்படிப்பட்டவர் உள்ளே இருக்கிறாரு அப்படின்ற போது இனிமே வந்து பார்வை ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? இல்லை, தலைவர் தான். அதாவது நீங்கள் திரும்ப எங்களுடைய எழுச்சி தமிழரை பொறுத்தவரையில் மற்ற கட்சி தலைவர் மாதிரி அவர் கிடையாது. தரப்படையிலேருந்து மேலே வந்தவர். இந்த வார்த்தை கூட கொச்சையாக இருக்கலாம், அடிமட்டத்தில் மேலே வந்தவர். யாரை எங்கே வைக்க வேண்டும், யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதை வந்து அவர் தான் முடிவு செய்வார். இப்போ எங்களை மாதிரி ஆட்களாக எடுத்துக்கிங்களா, நான் சமூக நீதியில் வந்து இருக்கிறோம், 10-15 வருஷம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்களுடைய ஃபேஸ்லாம் வந்து மீடியாக்களில் பொதுத்தளங்களில் வந்து அடிக்கடி பார்க்கப்பட்ட ஃபேஸ். இப்போ எங்களுக்குலாம் ஒரு பொறுப்பு தந்தால் அவங்களுக்கு கொஸ்டின் வராது. ஏன்னா நாங்கள் வந்து களத்திலே இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்களை மாதிரியான ரொம்ப களத்திற்கு சகோதரர்களும் இருக்கிறார்கள், நிறைய தோழர்கள் வந்து பொறுப்பில் இருக்கிறார்கள். சரியா? அண்ணன் ஆதவ் அர்ஜுன் அவரை பொறுத்தவரையில் என்னமோ விசிகாவுக்கு புதிய ஆளு மாதிரியும், இப்போ நேற்று தான் விசிக்கெல்லாம் சேர்ந்துருக்கிறாரு, உடனே பொறுப்பு கொடுத்தாங்கிற அவர் விசிகாவோட கிட்ட 2017 பயணிக்கிறாருங்க. திருச்சியுடைய அந்த மாநாட்டில் சேர்றது வந்து 6 ஒரு போன 26 ஜனவரி சேர்ந்தார். அதிகாரப்பூர்வமாக அவர் டிக்ளேர் செஞ்சது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வெல்லும் ஜனநாயக மாநில தேசங்காப்பு மாநிலம் நினச்சார் இல்லையா திருச்சியில் 2019, 2021. அதுக்கு ஃபுல்லாக அவர் தான் சப்போர்ட் பண்ணார். ஆக என்னன்னா என்ன பிரச்சனை, ஒரு தொழிலதிபர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர் வந்து கட்சியில் வந்துட்டார். அவர் ஒரு கட்சிக்கு வந்தால் அந்த கட்சி வந்து பொருளாதார அடிப்படையில் வளப்பற்றக்கூடாது அப்படிங்கிற போறாமையா? கட்சியில் வந்து யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது என்பதை வந்து அந்தந்த கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணணும். இப்போ திமுகவில் வந்து யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது யாருங்க முடிவு பண்ணணும்? தளபதி ஸ்டாலின் முடிவு பண்ணுவார். அதேபோல் அதிமுகவில் யாரை சேர்க்கணும் யாரை நீக்கணும் என்று எடப்பாடி முடிவு பண்ணுவார். அதுபோல் விசிகாவில் யாரை சேர்க்க வேண்டும் யாரை நீக்க வேண்டும் என்பதை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் முடிவு பண்ணணும். அவர் தான் முடிவு பண்ணியிருக்கார். பொது தொகுதி கேட்பதற்கும் ஆதவ் அர்ஜுன் சேர்ந்ததுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? பொது தொகுதியை கேட்பதற்கு ஆதவ் அர்ஜுனுக்கு என்ன? அதாவது அந்த பொது தொகுதியே ஆதவ் அர்ஜுன் பொது தொகுதியில விசிகா நின்றது கிடையாதா? இது வரைக்கும் பொது தொகுதியை கேட்டு பெற்றது கிடையாதா? பொது தொகுதியை நாங்கள் வெற்றி பெற்றது கிடையாதா? பொது தொகுதியில் விசிகா நிற்க கூடாதா? சரி, ஆதவ் அர்ஜுன் தோழர் ஆதவ் அர்ஜுனுக்கு வந்து எம்பி எலெக்ஷன்ல சீட்டு கொடுத்தாச்சா? அப்படி எதுவும் டிக்ளரேஷன் வந்திருக்குதா? ஏன் இவ்வளோ கற்பனை எனக்கு தெரியவில்லை. திரும்ப திரும்ப இந்த ஆதவ் அர்ஜுனை ஏன் சுற்றி நிற்கிறாங்க? ஆதவ் அர்ஜுனை விட அனுபவசாலி எத்தனை பேர் இருக்காங்களே, லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்களே. ஆதவ் அர்ஜுனை விட நிறைய கருத்தியல் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களே. திமுகக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முக்கியமான இப்போ சபரீசன் உள்ளிட்டோருக்கும் அது இருக்கிற நட்பு, திமுகவில் சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்போது திருமாவளவன் வாயிலாக இப்போ சீட்டு விசிகாவில் வாங்கி இப்போ நின்னாலும் அவர் நிற்கிறாருனாலும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்பார். இந்த மாதிரியான சில கணக்குகள் போடப்படுது, சில புள்ளிகள் இணைக்கப்பட்டு தான் இந்த விஷயம் கூட பெரிய கணக்கு நான் சொல்லித்தரேன் சூத்திரம். இப்போ நேற்று வந்து ஆதவ் அர்ஜுனுக்கும் திமுகவுக்கும் நெருக்கம் அதிகமா, அல்லது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்களுக்கும் தளபதிக்கும் நெருக்கம் அதிகமா? யாருக்கு நெருக்கம் அதிகம்? தளபதி நெருக்கம் அதிகம். அர்ஜுன் வந்து ஸ்டாலின் முதல்வரை பார்ப்பதற்கும் எங்கள் எழுச்சி தமிழரை பார்க்கறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ எங்கள் கொள்கையை விட்டு நீந்து போய்விட்டதா? ஆதவ் அர்ஜுன் ஸ்டாலினை சந்தித்த வேகத்தில் திரும்ப சந்தித்தாரான ஒரு கேள்வி தானே வைக்கிறாங்க. இங்கே எங்கள் தலைவரை வந்து அர்ஜுன் போன்றவர்கள் சந்திக்கலாம், ஏன்னா அவங்க திமுக ஃபேமிலி, அவங்க பேக்ரவுண்ட்ல வந்திருக்கலாம், நமக்கு முழுமையாக அந்த பாயிண்ட்ல இருந்து தான் இவ்வளவு விஷயம் இருக்கலாம். அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க திமுக ஃபேமிலியா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியல, அவருடைய ஃபேமிலி என்னன்னு தெரியல. எனக்கு சமீபத்திய பழக்கம் தான். நான் என்ன கேட்கிறேன், எங்க தலைவர் திமுகவோடு இருக்கிறார், நெருக்கமாக இருக்கிறார், காங்கிரஸோடு நெருக்கமாக இருக்கிறார், கம்யூனிஸ்டோடு நெருக்கமாக இருக்கிறார், அண்ணன் வைகோடு நெருக்கமாக இருக்கிறார், மாமாக்கோடு நெருக்கமாக இருக்கிறார். நெருக்கம் என்பது எதில் நெருக்கம்? அந்த கொள்கையில் நெருக்கம், அந்த பொலிட்டிக்கல் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம். எங்களுடைய கொள்கைக்கு எது நெருக்கமோ அந்த கூட்டணி நெருக்கமாக தானே தவிர எங்கள் கொள்கையெல்லாம் தூக்கி போட்டு நாங்கள் வந்து திமுகவோ கம்யூனிஸ்டாவோ காங்கிரஸாவோ கரைஞ்சி போவோமா? இல்லை, அத்தகைய நெருக்கமான விசிகா திருமாவளவன் எதுக்காக ஒரு சீட்டுக்காக இவ்வளோ டிமாண்ட் பண்ண வேண்டியிருக்கு? அதே இதில் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட்டு, கடந்த தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு முக்கிய காரணம் விசிகாவினுடைய வாக்குகளும் அப்படிங்கிறதும் இங்கே மறுக்க முடியாத உண்மையாக இருக்கும்போது எதுக்கு இந்த சீட் வாங்குறதுக்கு இவ்வளோ டிமாண்ட், இவ்வளோ போராட வேண்டியிருக்கு? பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிமாண்டு இந்த இடத்துல அந்த நெருக்கம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் நான் வரேன். இல்லை அதை தெளிவாக உடச்சி எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். எழுச்சி தமிழரை பொறுத்தவரையில் சீட்டு ஒன்று தான் கோரிக்கை என்பது இல்லை. நாங்கள் 4 சீட்டு கேட்டிருக்கோம், உண்மைதான். 3+1 கேட்டிருக்கிறோம். அதை விட ஃபாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும், பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும், சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாங்கள் எவ்வளோ சமரசமும் எவ்வளோ சமாதானம் ஆகிக்கிறோம். இப்படி எந்த தலைவருங்க சொன்னால் வெளியில் வந்து சொல்லுங்க பார்ப்போம்.
இந்திய வரலாற்றிலேயே இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு வெளியே வரும்போது பேட்டி கொடுத்த ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். இப்போ ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், இப்படி மாற்றி யோசிங்க. இன்றைக்கி சீட்டு தான் குறிக்கோள்னு சொன்னால் எடப்பாட்ட பேசிடலாமாங்க? 4 இல்லை 10 கொடுப்பாரு. சரி, அதை விடுங்க. அந்த மெசேஜஸும் பேப்பரில் வந்துக்கிட்டு அதை விடுங்க. இன்னும் தாண்டி சொல்லுவோம், நாங்கள் கொள்கையெல்லாம் தூக்கி காலில் போட்டு மீச்சிட்டு நாங்களும் 10ஓட 11 அரசியல்வாதியாக இருந்தாலும் வைங்க, நீங்கள் 100 கோடி 200 கோடி பேசிட்டு இருக்கிறீங்க. 10,000 கோடி கொடுத்துவார் மோடி அமித்ஷா வந்து எங்கள் தலைவருக்கு. விலை போகாத தலைவர் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆல்ரெடி இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதையும் ரூமராக எல்லாம் ரூமராக சொல்லி நான் தான் உடச்சி சொல்கிறேங்கிறேன். எங்களுடைய தலைவர் வந்து சமிக்கை காட்டினால் போதும் 10,000 கோடியில் லட்சம் கோடியை கொண்டு காலில் கொட்டிடுவாங்க. விலை போனாரா? விலை போயிலையே. கொள்கை தான் தலைவன், தலைவன் தான் எங்கள் கொள்கை. அப்படிப்பட்ட ஒரு அப்பலுக்கிட்ட தலைவர் நாங்கள் பெற்றிருக்கிறோம். சும்மா 500 கோடி தந்தார், 100 கோடி தந்தார், அது திமுக ஃபேமிலியாக வந்தார், வந்துட்டு போகிறாங்க. எல்லா கட்சியில் உள்ளவங்களும் வரைக்கும் தானே செய்வாங்க. நீங்கள் 10 பேரை விசிக்கல நீங்கள் திமுக நெருக்கம்னு சொல்லலாம், இன்னொரு 10 பேர் அதிமுக நெருக்கம்னு சொல்லலாம். எங்கள் கொள்கையில் சரியாக இருக்காங்களா அதை வாங்க. எங்கள் கட்சியுடைய பைலாவை வந்து யார் மீறாலும் நடவடிக்கை இருக்குது, பாயும் உடனே பாயும். இல்லை, இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுறீங்க. அந்த கண்டக்ட் பண்ணுற மீட்டிங்கில் பட்டியலின தலைவர்கள், அந்தந்த பகுதியைச் சேர்ந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனைகளை இது பண்ணுறாங்க. மாற்று சமூகத்தின் மேலே ஒரு ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சுலாம் மீட்டிங்குள்ளே பேசுகிறீங்க. அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனாவும் இருக்கும்போது ஒரு 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 எப்படி மனசு விட்டு இது பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் முன்வைக்கிறாங்களே. என்ன இதில் என்ன பிரச்சனை வந்து விசிகா வந்து பட்டியலின கட்சியா, விசிகா என்ன தலித்து கட்சியா? உரிமைகளுக்காக போராடுற கட்சி அப்படி நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன், இல்லை இப்போ பாபர் மசூதி கட்சியாக பாபர் மசூதிக்காக போராடினாரு தலைவர், போராடி கொண்டிருக்காரு. ஜெய் பீம் அல்லாஹ் அக்பர்னு சொன்னார். அது தலித்துக்கான போராட்டமா? இல்லை, ஏன்னா இந்த கருத்தை முன் வச்சு ஏர்போர்ட் மூர்த்தி தான் நம்மளோட இன்டர்வியூலே வச்சார் இந்த விஷயத்த. அது ஏர்போர்ட் மூர்த்தி ஐயாட்ட தான் கேட்கணும் இந்த கேள்வியை. அவர் வச்சார்னா என்ன ஆதாரம் இருக்கிறது? நான் கேட்குறேன், தலித்கள் இல்லாத தலைவர்கள் இல்லையா? இப்போ ஆளூர் ஷானவாஸ் என்னுடைய தோழர், அவர் எம்எல்ஏ இருக்கார். அவர் என்ன தலித்தா, இஸ்லாமியர் இல்லையா? மாற்று சமூகத்தில் ஆட்கள் இல்லையா, எம்எல்ஏவாக இருக்கவில்லையா? நான் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு பறையர் கட்சியாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஒரு ஜாதிய தலைவராக வந்து 90களில் வந்து அவருடைய மோல்டு பண்ணி காமிச்சாங்க. திருமாவர்களை உடைத்து விட்டு வெளியே வந்தார். அதுக்கப்புறம் அதை விட ஒரு பெரிய ஒரு வளையாமல் போட்டாங்க தலித்து தலைவர்ண்டு. அதையும் உடைத்து விட்டு வெளியே வந்து விட்டார். நீ என்ன தான் நீங்கள் ஓரம் கட்டினாலும் ஒரு அரசினுடைய மையப்புள்ளியாக நான் தான் இருப்பேன்னு நிரூபிச்சிட்டார். இப்போ திருமாவர்களை பொறுத்தவரை, எழுச்சி தமிழரை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமான தலைவராக இருக்கார். இப்போ நான் யார் தலித்தா? நான் இஸ்லாமி, நான் கட்சியில் இல்லையா? நேற்று வரைக்கும் உட்காந்து ஒரே முறையில் நான் பேசவில்லையா தலைவரை வைத்துக்கொண்டு? அப்போ அப்படி அந்த தான் நான் அந்த பின்புலம் மலையேறி போச்சுங்க. 70 லட்சம் பேர் கட்சியில் இருக்கிறாங்க, 70 லட்சம் பேர் கட்சியில் இருக்கிறாங்க. நான் தலித்து மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 10 லட்சத்தை தாண்டிட்டு 15 லேக்ஸை வந்து நெருங்கி விட்டது. ஆனால் ஒன்று, பிசிகாவில் மெஜாரிட்டியாக தலித் மக்கள் இருக்கிறார்கள், அது உண்மைதான். அதாவது மூடி மறைக்கவில்லை, அதில் நாம் சப்ப கட்டி போதில்லை. மற்ற மக்களும் வர வேண்டும், வந்து சராசரியாக வந்துட்டு இருக்காங்களே. நேற்று மட்டுமே எங்களுடைய தலைமையில் நாங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணோம். தாம்பரத்துலேருந்து 1000 பேர் இணைஞ்சாங்க கட்சியில். வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். வேறு ஒரு கட்சியில் பொறுப்பில் உள்ள 8 பேர் சேர்ந்தாங்க நிர்வாகிகள். அப்படி பார்த்தா 4 மாதிரி பொழுது வண்டியுமே சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அது நான் தலித்துக்களுக்கு கூட இஷ்யூவாக பேசணும். நாங்கள் தலித்துலாம் பார்க்க மாட்டோம், நாங்கள் இந்தியராக பார்க்கணும், தமிழராக தான் பார்ப்போம் எங்கள் கட்சியில். அதனால் எந்த நெருடலும் கிடையாது. கருத்தை அவர் வச்சதுனால நான் இதை கேட்டேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ அப்படின்னா, இப்போ இதில் வந்து கட்சியினர் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் மனக்கசப்போடு இருக்கிறாங்களோ? எங்கே இருக்குங்க? நான் என்ன கேட்குறேன், இந்த ஆதவ அர்ஜுனா தோழரை வந்து துணை பொதுச்செயலாளர் அறிவிக்கிறார, இந்த மோடி அறிவித்த மாதிரி 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாது அப்படியே அறிவித்தார் தலைவர். மிட் நைட்டில் டிவியை போட்டுட்டு இல்லையே. அதுக்கு முன்னாடி மண்டல செயலாளர் கூட்டத்தை கூப்பிட்றாரு, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு, தலைமை நிர்வாகிகளோடு கலந்து பேசுகிறார். பேசி ஒத்த கருத்தில் தான் இவரை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. ஏன் டிக்ளேர் பண்ண அவசியம் இருக்கிறது? ஒரு தலைவருக்கு வந்து சில விஷயங்களை ஓப்பனாக வெளியுள்ள உடைச்சி சொல்ல முடியும், சில விஷயங்களை வந்து உள்ளே தான் பேச முடியும். கட்சியுடைய உள் விவகாரங்கள் இருக்குது. ஆதவ அர்ஜுனா வந்து பயன்படுத்த வேண்டும், அவருடைய திறமைகள் வெளிப்பட வேண்டும், அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்க வேண்டும். பல சாதனைகளை செய்திருக்கிறார், டிஜிட்டல் மயமாக்கி கொண்டு வருகிறார், வெப்சைட்டை கிரியேட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ஜாயின் விசிகாவுடைய வெப்சைட் மூலமாக, இணையதளம் மூலமாக நிறைய பேருக்கு கார்டு சென்று கொண்டு இருக்குது, உறுப்பினர் அட்டை. அதுபோல் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை வந்து அழகாக ஒருங்கிணைத்திருக்காரு. தலைவருடைய ஏற்பாடு தான், தலைவருடைய உழைப்பு தான், அனைவருடைய உழைப்பு தான். இருந்தாலும் அந்த மேடையோட செட்டப் எல்லாம் பண்ணது, அது ஐடி செட்டப் விங் பண்ணது, அதை உள்ள கன்சல்டேஷன் பண்ணதெல்லாம் அவருடைய நிறைய வேலை செஞ்சுருக்கார். அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும்னு கொடுத்துருக்கார். தன்னால் போய் முடிவெடுத்தாரா?
அதுக்கு விளக்கமும் கொடுத்தாரா இல்லையா? 1 மணி நேரம் உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்து கேட்கப்பட்ட நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கும் அக்கு வேற ஆணி வேற எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பதில் சொல்லி இன்னும் அந்த பதில் இருக்கா இல்லையா அதை பார்க்காம ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சேற்றை வாரி பூசினால் என்ன நியாயம் இருக்கிறது சொல்லுங்கள். ஓகேங்க சார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் விமர்சனங்களாக இருக்கிறதுனால இந்த கேள்வியை கேட்க வேண்டியிருந்தது. ஸோ இப்படியாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.